அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முறித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃப்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் ஜுமாவில் மன்னித்து மரணிப்போம் என்ற தலைப்பில் சிறிய விஷயங்களை பார்ப்போம். மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரிடம் சொல்லுகின்றான், அதை பற்றிய குர்ஆன் ஹதீஸில் என்ன விளக்கம் வந்திருக்கிறது என்ற சிறிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவில் பார்ப்போம். முதலாவது, மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை என்று சொன்னால் அது மனிதனுடைய இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மனிதனுக்கு எப்படி கோபம் வருமோ, மனிதனுக்கு எப்படி ஆத்திரம் வருமோ, மனிதன் எப்படி அவனுக்கு பசி எடுக்குமோ, அதே போலதான் அந்த மனிதனுடைய குணத்தில் ஒன்று மன்னிக்கக்கூடிய தன்மை. ஆனால் அது சிலருக்கு விசாலமாக இருக்கும், சிலருக்கு குறுகிய ஒரு கட்டத்தில் மட்டும்தான் மன்னிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். உதாரணத்திற்கு, வேறு பிள்ளைகள் யாராவது, வேறு நபர்கள் வீட்டிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய யாராவது தவறு செய்தால் நம்மளுடைய நடவடிக்கை வேறையாக மாறிவிடுகிறது. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளை நமக்கு ஏதாவது தவறு செய்தால் அப்போ நம்மளுடைய நடவடிக்கை வேறு மாறி இருக்கிறது. அப்போ நம்மளுடைய பிள்ளைகள் சிறிய பிள்ளையாக இருந்து ஏதாவது தவறு செய்தால் அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது, அதிகமாக அவர்களை திட்ட முடியாது. அதனால் அதை சகிச்சிட்டு அதை மன்னிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் மற்ற பிள்ளைகளை, மற்ற மக்கள், அது பெரியவராக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அப்போ மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை நம்மிடத்தில் அதிகமாக சீக்கிரமாக வராது. அவர்களிடத்தில் அது மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை அவ்வளவு எளிதாக இருக்காது. ஏன்? அது மற்றவர்கள், நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, எனக்கு அதனால்தான் கோபம் வந்து விட்டது. அப்போ நம்மளுடைய நண்பராக இருந்து ஏதாவது தவறு செய்தால், நம்மிடத்தில் ஏதாவது பிடுங்கி விட்டால், நமக்கு ஏதாவது ஒரு துரோகம் செய்தால், சிலருக்கு மன்னிக்கக்கூடிய தன்மைகள் வரும், மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை வரும். சிலருக்கு அதை தாங்க முடியாமல் கோபமாக சில தவறுகள் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் வந்துவிடும். இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், மன்னிக்கக்கூடிய இந்த தன்மை, இந்த மன்னிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இயல்பில் வைத்திருக்கிறான். ஆனால் அது சிலருக்கு மட்டும்தான் விசாலமாக கிடைக்கும். இப்போ குர்ஆனிலும் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது அதிகமாக சொல்லுகின்றான். எந்த இடத்தில் நியாயமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நியாயமாக, நீதியாக, நேர்மையாக இருங்கள். ஆனால் அதே இடத்தில் சிலது மன்னிக்கக்கூடிய தன்மையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிசாஸ் சம்பந்தமாக, கிசாஸ் என்று சொன்னால் என்ன, ஒரு மனிதன் தப்பி தவறி அல்லது வேண்டுமென்று கொலை செய்து விட்டால், அல்லது வேண்டுமென்று கொலை செய்த பிறகு அவனுக்கு வரக்கூடிய அந்த தண்டனை என்ன? கிசாஸ், உயிருக்கு பதிலாக உயிர். ஆனால் தியத் என்று சொல்லக்கூடிய உயிருக்கு பதிலாக அவர்கள் கேட்கக்கூடிய தொகை இவர்கள் கொடுக்க வேண்டும். யார் கொலை செய்தானோ அவன், அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினர் என்ன தொகையை கேட்கிறார்களோ அந்த பணத்தை வாங்கிவிட்டு அவர்களை அந்த கொலை செய்வதற்கு பதிலாக இவ்வளவு காசு வாங்கலாம். ஓ அதாஉன் இலைஹி பிஇஹ்சான் என்ற வார்த்தை குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஆனால் அதே இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன், அல்லது சிலர் தன்னுடைய சகோதரனுடைய அந்த பாவத்தை மன்னித்து விட்டால். அப்ப அல்லாஹ் நியாயமாகவும் இருக்க சொல்லுகின்றான், அதே இடத்தில் மன்னிக்கக்கூடிய தன்மையும் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய கட்டளை. இது மட்டுமல்ல, மன்னிக்கக்கூடிய இந்த தன்மை முஃமின்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சூரத்துல் ஆலி இம்ரானுடைய அந்த வசனத்தில் முஃமின்களுடைய பண்பை சொல்லும் பொழுது ஒரு பட்டியல் சொல்லுகின்றான். அல்லாஹுக்கு பிடித்தமான மனிதர்கள், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹுடைய நேசர்கள் அவர்கள் யார் யார் என்று தெரியுமா அப்படின்னு அவர்களுடைய பண்பை சொல்லுகின்றான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா, அவர்கள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தான தர்மங்களை, சதகாக்களை, கைராத்துகளை செய்வார்கள். யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா வல் காஸிமீனல் கைஸ், அவர்கள் கோபத்தை முழுங்கி விடுவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னித்து விடுவார்கள்.
மனிதர்களை மன்னித்து விடுவார்கள். அப்ப மனிதர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை ஒரு அடியானிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அதே முஃமினாக முஸ்லிமாக இருந்தால், அவனிடத்தில் இந்த பண்பு இருந்தால், அவனிடத்தில் மன்னிக்கக்கூடிய இந்த மனப்பான்மை இருந்தால், அல்லாஹுக்கு அந்த மனிதனை பிடிக்கும். யார் சொல்லுகின்றான்? அல்லாஹ். சூரத்துல் ஆலி இம்ரானுடைய வசனம், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இப்படிப்பட்ட நல்லவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இது மட்டுமல்ல, இன்னொரு இடத்தில் சூரத்து ஷூரா 42வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ, எவர்கள் மன்னித்து சக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை மன்னித்து, வ அஃபா வ அஸ்லஹ, அதை சரி செய்கிறார்கள், அந்த சூழ்நிலையை சரிப்படுத்துகிறார்கள், அதற்கு கூலி ஃபலஹு அஜ்ரு இலல்லாஹ், அவர்களுக்கான முழுமையான கூலி அல்லாஹ்விடம் இருக்குது. அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான அதற்கு கூலி கொடுப்பான் என்று உறுதியாக அந்த ஒரு இபாதத், அந்த ஒரு பண்பின் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அப்ப மன்னித்து விட்டால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் பாருங்கள். அல்லாஹ்வே அதற்கு கூலி கொடுப்பான். அப்ப இன்னொரு இடத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன் இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், நபியை பார்த்து சொல்லுகின்றான். சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயம், ஹுதில் அஃப், நபியே நீங்கள் அந்த மக்களை மன்னித்து விடுங்கள். ஹுதில் அஃப், மன்னித்து விடுங்கள். வஅமுர் பில் உர்ஃப், நீங்கள் என்ன செய்யுங்க? ஹுதில் அஃப் வஅமுர் பில் மஅரூஃப், நீங்கள் நல்லதை பற்றி நீங்கள் நன்மையை ஏவுங்கள், நன்மையை சொல்லுங்கள். வஅரித் அனில் ஜாஹிலீன், அந்த அறியாமை மக்களை புறக்கணித்து விடுங்கள். இது மட்டுமல்ல, குர்ஆனிலே பல வசனங்கள் இதை பற்றி மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆனால் இதெல்லாம் எப்படி தெரியுமா? வெறும் ஜுமா பயானுக்கும் கேட்பதற்காக மட்டும்தானே தவிர நம்மளுடைய வாழ்க்கையில் இது கொண்டு வருவதற்கு மிகவும் கடினம், ரொம்ப கஷ்டமான ஒரு பண்பு, ரொம்பவும் கடினமான ஒரு பண்பு தான் இது. சாதாரணமாக யாரையும் அப்படியே மன்னித்து விட முடியாது. தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், நண்பர்கள், சகோதரர்கள், மனைவி, கணவன், இந்த மாதிரி பலவிதமான உறவுகளில் ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டு விட்டால், ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால் உடனடியாக அவரிடம் கோபமாக ஆக்கிக் கொள்வது, அவரிடம் அந்த வெறுப்பை, அந்த கஷ்டத்தை சொல்லிவிட்டு அவரிடம் ஆத்திரத்தை, அந்த ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவது, அவர்களை மன்னிக்காமல் இருப்பது இது முஃமினுடைய அடையாளம் கிடையாது. கண்டிப்பாக மன்னிக்க வேண்டும். அப்ப நினைப்போம், உங்களுக்கு என்ன தெரியும் அவர் எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும் அவர் எனக்கு எவ்வளவு பெரிய அவர் கஷ்டத்தை கொடுத்திருக்காரு தெரியுமா? என்னுடைய பிள்ளையாக இருந்து, என்னுடைய தந்தையாக இருந்து இந்த மாதிரி காரியங்கள் செய்திருக்கிறார், யாராலும் இதை மன்னிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பும். நாம் அப்படி அல்ல. ஒரு அடியானாக இருந்தால், ஒரு இறை அடியானாக இருந்தால், ஒரு முஃமினாக இருந்தால், எந்த பாவமாக இருந்தாலும் அதை மன்னிக்க முடியும். யாருக்காக? அல்லாஹ்விற்காக. காசு பணத்துக்காக, நல்ல பெயருக்காக, சொத்து செல்வத்துக்காக அல்ல. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக அந்த மனிதன் சக மனிதர்களை கண்டிப்பாக மன்னிப்பான். அது எவ்வளவு பெரிய துரோகமாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் சரி, அந்த மனிதன் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு நஷ்டத்தை கொடுத்திருந்தாலும், எவ்வளவு அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டுமோ அத்துணையும் கொடுத்து விட்டாலும் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் கண்டிப்பாக மன்னிக்கக்கூடிய தன்மை வரும். அவன் முஃமினாக, முஸ்லிமாக இருந்தான். சாதாரணமாக அந்த மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை சிலருக்கு வராது. அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த பண்பு யாரிடம் இருக்கும்? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்கும். இப்ப நாம் அல்லாஹ்வுடைய நேசிக்கக்கூடிய மனிதராக, மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், சக மனிதர்கள் செய்யக்கூடிய, அது சகோதரனாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகள் பெற்றோராக இருக்கட்டும், அல்லது யாராக இருக்கட்டும், அவர்களை மன்னிக்கக்கூடிய இந்த தன்மை நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பேசாமல் இருப்பது, அவர்களுடைய வீட்டில் போகாமல் இருப்பது, அவர்களுடைய திருமணத்துக்கு போகாமல் இருப்பது, அவர்களுக்கு திருமணத்துடைய அழைப்பு கொடுக்காமல் இருப்பது, அன்பளிப்பு கொடுக்காமல் இருப்பது, சலாம் சொன்னாலும் சலாமுக்கு பதில் சொல்லாமல் இருப்பது, எந்த விதமான பேச்சு தொடர்பு இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் ஒரு முஃமின் எப்போதும் செய்ய மாட்டான். ஒரு முஃமினுடைய அடையாளம் இது கிடையாது. அவன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, சக மனிதர்கள் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுவான். உங்களுக்கு இதை இன்னும் ஒரு அதிகமாக புரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சம்பவத்தை சொல்லிதான் புரிய வைக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பலருக்கு இந்த சம்பவம் தெரிந்திருக்கலாம். என்ன சம்பவம்? சூரத் நூர் இறங்கிய வசனம்,
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே அந்த வசனத்தை இறக்குகின்றான். என்ன நடந்தது? முதலில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பற்றி தவறான ஒரு அவதூறம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும் தவறான ஒரு தொடர்பு வைத்திருக்காங்க, விபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த முனாஃபிகீன்கள் தன்னுடைய அந்த சதிகளை உருவாக்கி மக்களிடம் பரப்ப செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி நஊது பில்லாஹ் அவர்கள் மீது அந்த அவதூறத்தை மதீனா முழுவதும் பரப்பி விட்டார்கள். அதிலே ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் நிறைய கஷ்டத்தை ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் தெரியாது என்ன நடந்தது. அதனால எல்லாரும் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹும் ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் இதை பரப்புவதற்காகவே சில சஹாபாக்களும் இருந்தாங்க. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். சில சஹாபாக்களும் உண்மையான அல்லாஹுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் அதை பரப்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதிலே 3 பேருக்கு அந்த தண்டனையும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே ஒருவர் யார் தெரியுமா? மிஸ்தாஹ் பின் அசாசா. என்ன பெயரு? மிஸ்தாஹ் பின் அசாசா. இவர் யார் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உறவினர். இவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதந்தோறும் உதவி செய்வார்கள். இப்போ நம்ம இங்கே கிட்லாம் வழங்குறோம் இல்லையா, மாதம் மாதம் இந்த மாதிரி ஏழை மக்களுக்காக ஒரு அன்பளிப்பாக அவர்களுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு உணவுக்கு உதவி செய்வோம். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அபூபக்கர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து அந்த ஏழை சொந்தக்காரர்களுக்கு உறவினர்களுக்கு மாதந்தோறும் உதவி செய்வார்கள். அந்த நேரத்தில் ஒரு வசனம் இறங்குகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தவறு செய்யவில்லை, முஃமின்கள் இந்த விஷயத்தில் அதிகமாக வார்த்தை விட்டு விட்டீர்கள் அப்படின்னு வசனம் இறங்குது. அதுக்கு பிறகு அபூபக்கருக்கு தெரியுது இந்த சம்பவம் உண்மை கிடையாது. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இந்த மாதிரி எந்த விதமான தவறும் செய்தது கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர்கள் கோபத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கோபத்தில் சொன்னார்கள், அந்த மிஸ்தாஹுக்கு இனிமே சத்தியமாக எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டேன். சாதாரணமாக நம்ம இருந்தால் நம்மளும் அதானே செய்வோம். என்னுடைய பிள்ளையை பத்தி, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர்களை பத்தி தப்பாக ஒரு அவதூறத்தை பரப்பக்கூடிய இந்த மனிதனை நம்மளால மன்னிக்க முடியுமா? அப்படிதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மன்னிக்க முடியாமல் இருந்தார்கள். மன்னிக்க முடியாமல் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி வாங்கினார்கள், வாக்குறுதி எடுத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வார்த்தையை கேட்டு விட்டு வசனத்தை இறக்குகின்றான். வலா யஅத்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅ. வசதி உள்ளவர்கள், பணக்கார செல்வந்தர்கள் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட சத்தியம் வாங்கக்கூடாது. அவர்களுடைய தவறுகள் இருந்திருக்கலாம், ஆனால் உதவி செய்யக்கூடிய நன்மையான விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் வாங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் அபூபக்கருக்கும் நமக்கும் ரலியல்லாஹு அவர்களுக்கும் நமக்கும் ஒரு உபதேசத்தை சொல்லுகின்றான். என்ன உபதேசம்? அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? நாம் சக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை மன்னித்தால்தான் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். இந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அலா துஹிப்பூன், நீங்கள் இப்படி விரும்பவில்லையா உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று? இப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் சக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை கேட்டுவிட்டு சொன்னார்கள், பலா, ஏன் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடாது? கண்டிப்பாக மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொடுத்த தொகையை விட அதிகமாக அடுத்த மாதத்திலிருந்து உதவி செய்ய ஆரம்பிச்சார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சஹாபாக்கள். அந்த ஈமான், அந்த வசனம் இறங்கியவுடன் அவர்களுடைய ஈமான் எப்படி அதிகரித்தது பாருங்கள். அப்ப இப்படிதான் நாம் இருக்க வேண்டும். இப்படிதான் ரசூலுல்லாஹ் அவர்களும் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம் தெரியுமா? சூரத்துல் ஆல் இம்ரானுடைய வசனம் தான். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்ப் லன்ஃபது மின் ஹவ்லிக். நபியே, உம்முடைய உள்ளத்தில் இந்த இரக்கமான குணம் இருக்குதுல்ல, மற்றவர்களை மன்னிக்க கூடிய அந்த தன்மை இருக்குது பாருங்க. இது உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வைக்காமல் இருந்திருந்தால் என்ன நடக்கும்? வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்ப், உங்களுடைய உள்ளம் கடினமாக இருந்தால் லன்ஃபது மின் ஹவ்லிக், உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான். கடுமையான உள்ளம் உள்ளவர்கள், அதிகமாக கடுமையாக ஸ்ட்ரிக்டா பேசுறவங்க, அதிகமா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறவங்க, மற்றவர்களை மன்னிக்காமல் கோபமா ஆக்ரோஷமா பேசுறவங்க,
அப்படிப்பட்ட மனிதர்களோடு பல மக்கள் அதிகமாக பழக மாட்டார்கள். ஏன்? இவர் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு தான் இருப்பாரு, இவர் எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுட்டு தான் இருப்பாரு. இப்படிதான் அவர்களுடைய மற்றவர்கள் அந்த மனிதர்களுடைய பார்வை இப்படிதான் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி அல்ல. யூதராக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், காஃபிராக இருந்தாலும் தெரியும். ஆனால் அப்பயும் நபியிடம் இரக்கத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஏன்? உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்க்கெல்லாம் அருட்கொடையாக கருணையாக இறக்கப்பட்டவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய வாழ்க்கையில் எத்துணை இடங்கள், ஒரு நாள் அப்படி இருக்காது மற்றவர்களை மன்னிக்காமல். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்காது. மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை ரசூலுல்லாஹ்விடம் நாங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தன்மை இது. ரசூலுல்லாஹ் அவர்கள் உஹது போரில் அவர்களுடைய ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பல்லு உடைந்து விட்டது. உஹது போரில் சில பிரச்சனைகள் வந்ததின் காரணமாக, சஹாபாக்கள் இங்கு அங்கு போனதின் காரணமாக முஸ்லிம்கள் எப்படி ஆயிட்டாங்க, வெற்றி அடைக்கக்கூடிய அந்த போரை தோல்வியின் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவர்களிடம் அந்த எதிராளிகள் தாக்கி ரசூலுல்லாஹ் அவர்களுடைய நெத்தில் அம்பு வீசி ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பல் உடைந்தது. இதை பார்த்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில கடினமான நாளாக இருக்கும், இதான உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இல்லை ஆயிஷாவே, இதை விட கடினமான ஒரு நாள் இருந்தது. எது தெரியுமா? மக்காவாசிகள் என்னை முழுமையாக புறக்கணித்து, என்னை பாய்காட் செஞ்சு, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மக்காவிலிருந்து நுழைய விடாமல் ஆக்கின பிறகு நான் தாயிஃபுக்கு போனேன். அந்த நேரத்தில் சிறிய சிறிய பிள்ளைகள் என்னிடம் கல்ல தூக்கி அடிச்சு என்னுடைய உடல் முழுவதும் ரத்தமாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். தலையில் இருக்க படக்கூடிய அந்த கல் ரத்தம் கால் வரையும் வந்து அது அப்படியே கட்டி ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த பிறகும் அந்த மலக்குமார்கள் வந்து கேட்ட கேள்வி என்ன? உங்களுடைய ஒரு அனுமதி போதும், இந்த ஒட்டுமொத்த ஊரை நாங்கள் அழித்து விடுவோம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன? அல்லாஹும்ம மக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூனி. யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தை மன்னித்து விடு, இவர்களுக்கு தெரியாது நான் யார். இப்படி யாராவது ஒரு மனிதன் மன்னிக்க முடியுமா? ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். கல்லடி வாங்கின பிறகும் துஆவால் அவர்களுக்கு பதிலை கொடுத்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஏராளமான சம்பவங்கள். ஒரு யூதர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு யூதராக இருந்த ஒரு நபர் ரசூலுல்லாஹ் அந்த யூதனிடம் கடன் வாங்கினாங்க. கடன் வாங்கின பிறகு அந்த தவணை முடிவதற்கு முன்பாகவே அந்த யூதர் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடித்து, நான் கொடுத்த கடனை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு அனைத்து சஹாபாக்கள் மத்தியில ரசூலுல்லாஹ்விடம் கேட்கின்றான். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியாத யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கோபமா பேசுறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், உமரே, அப்படி சொல்லாதீங்க, அவர்களை அப்படி ஏசாதீங்க, சொல்லாதீங்க, திட்டாதீங்க, இது அவர்களுடைய உரிமை. நான் அவரிடம் கடன் வாங்கினேன், அவன் என்னிடத்தில் இப்படி பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மனிதனை முழுமையாக உரிமை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதன் இதை சோதிப்பதற்காக தான் வந்திருந்தான். இப்படியும் ஒரு மனிதன் மன்னிக்க முடியுமா என்று சொல்லிவிட்டு பார்ப்பதற்காக தான் இந்த செயலை செய்து விட்டான். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அவர்களை மன்னித்த பிறகும் அதற்கு பிறகுதான் அவர் ஸைத் பின் அஸ்லமா சொல்லக்கூடிய ஒரு சஹாபியாக மாறுகிறார். சுப்ஹானல்லாஹ். மன்னிக்கக்கூடிய ஒரு குணமின் காரணமாக ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப நம்மளுடைய மன்னிப்பு எப்படி இருக்க வேண்டும்? நம்மளுடைய மன்னிப்பு எப்படி இருக்க வேண்டும்? கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்திருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அப்படிதான் கற்றுக் கொடுத்தார்கள். பாருங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு வீரன். போரில் அவர்களுடைய வாள் எந்த ஒரு மனிதன் மீது பட்டதோ அவன் அப்படியே 2 துண்டாக தான் ஆக முடியும். அப்படிப்பட்ட ஒரு வீரன். அந்த நேரத்தில் ஒரு போரில் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சண்டை போடுவதற்காக, போர் புரிவதற்காக அலி ரலியல்லாஹு அவர்களை அனுப்புகிறார்கள். போர் புரியும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து விட்டு அந்த ஒரு காஃபிர் எச்சி துப்பி விட்டான். மூஞ்சில எச்சி துப்பிட்டான்.
அந்த நேரத்தில் அலி ரதினா அவர்கள் எதுவும் பண்ணாம அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, நான் எச்சி துப்பி நான் அவனை அடிச்சிருந்தா, கொலை பண்ணியிருந்தா, அவன் என்னை எச்சி துப்பினான், அந்த காரணத்துக்காக நான் அவன் கொலை செய்ததற்காக அந்த மாதிரி ஒரு பாவத்தை நான் சுமத்திருப்பேன். நான் இந்த போர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நான் போராடுகிறேன், எனக்காக அல்ல. அவர்களை அந்த நேரத்தில் மன்னித்து விட்டார். மற்ற விஷயங்களை நாங்கள் கடினமாக நடந்து கொள்ளலாம், மார்க்க விஷயத்தில் கடினமாக தான் இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு வரும் பொழுது அதை நாங்கள் மன்னித்து விட வேண்டும். நம்ம வியாபாரம் பண்ணும்போது எவ்வளவு கடினமா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இவ்வளவு கம்மி பண்ணீங்க, இவ்வளவு அதிகமா பண்ணீங்க, இதை ஏன் இப்படி பண்றீங்க? வியாபாரத்துல நம்மளுடைய அப்படியே முழு திறமை அப்படியே போடுறது. ஆனால் இந்த வியாபாரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதா இஷ்தரா வ இதா கதா. ஒரு மனிதன், அவன் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய கருணை உண்டாகட்டும். சம்ஹன், அவன் மென்மையான அறிவத்தில், மென்மையான அந்த குணத்தில் தான் வியாபாரம் செய்வார். வாங்கும் பொழுதும் சரி, அதை வியாபாரம் செய்யும் பொழுதும் சரி. இன்னைக்கு இருக்க மாதிரி இந்த கோபப்பட்டு, அதை கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த சஹாபாக்கள் அல்ல. அப்ப மன்னிக்கக்கூடிய குணம் வந்தால்தான் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்ற விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்கள் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த கூட்டத்தார்கள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க. உதாரணத்திற்கு பனு ஸகீஃப் சொல்லக்கூடிய தாயிஃப்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான். அந்த கூட்டம், அந்த குடும்பத்தினர் எங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள், அதிகமாக சுமத்தை போடுகிறார்கள், அதிகமாக எங்களுக்கு துன்பத்தை தருகிறார்கள். அவர்களுக்கு எதிராக நீங்கள் பத்வா செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், அவர்களுக்கு நேர்வழியை கொடு, அவர்களுக்கு நேர்வழியை கொடு. அவ்வளவு இரக்கமுள்ள குணம். அப்ப மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை ரசூலுல்லாஹ்விடம் எவ்வளவு அதிகமாக இருந்தது பாருங்க. அதனால்தான் சஹாபாக்கள் எப்போதுமே ரசூலுல்லாஹ்வோடு இருப்பாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்வோடு 10 வருடம் பணியாற்றி விட்டிருக்கிறேன். ஆனால் எந்த நேரத்திலும் நீ ஏன் இதை செய்யவில்லை, நீ ஏன் இது செய்தே, எதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை நீ செஞ்ச அப்படின்னு ஒரு நாளும் ரசூலுல்லாஹ் என்னிடம் கேட்கவில்லை. இப்படி இன்னைக்கு யாராவது இருக்க முடியுமா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில், எந்த மனிதன்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எந்த விஷயத்தில் எடுத்தாலும் சரி ரசூலுல்லாஹ் மாறி ஆக ஆசைப்படுங்க. ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி ஆசைப்படுறோம்? அந்த நடிகை போல, அந்த வீரனை போல, அந்த ஒரு தலைவனை போல, இப்படிதான் நம்மளுடைய ஆசை இருக்கிறது தவிர மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் எப்பயாவது நம்ம கற்றுப்போமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு முடி வெட்டுறதுல இருந்து, துணி போடுறது, செருப்பு போடுறது, பேனா வைக்கிறது, எல்லாமே அந்த நடிகர்கள், அந்த டிவியில வரக்கூடிய அந்த மனிதர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்மளுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன நம்ம கற்றுக்கொண்டோம்? நம்மளுடைய குடும்பத்தில் ரசூலுல்லாஹை பற்றி என்ன பேசப்படுகிறது? இந்த மாதிரி ஒவ்வொரு குணமையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹுடைய மன்னிக்கக்கூடிய குணத்தை பாருங்கள். கடைசி நேரம் எப்ப? மக்கால இருக்கக்கூடிய 13 வருடமும் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் அதிகமான கஷ்டத்தை, சுமையை சுமந்து கொண்டுதான் தாங்க முடியாமல் ஹிஜ்ரத் செஞ்சாங்க மதீனாக்கு. மதீனால பல கஷ்டங்கள் தாங்க முடியாமல் அந்த காஃபிர்களுக்கு எதிராக போர் செய்தார்கள். 8 வருடம் மதீனால போர் செஞ்சாங்க. 13 வருடம் மக்கால கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. மொத்தம் எத்தனை? 21 வருடம். மொத்தம் எத்தனை? 13 வருடமும் 8 வருடமும் 21 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டத்தை அனுபவித்தவர்கள். சாதாரணமாக கஷ்டம் அல்ல. அதனால்தான் ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அஷத்துன் நாஸி பலாஉன் அல் அன்பியா. மனிதர்களிடையே அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள், அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் தூதர்கள் தான். அந்த தூதர்களே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நம்மளுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மதீனாவிலே 8வது ஹிஜ்ரி
மதீனால போன பிறகு 8வது ஹிஜ்ரில தான் மக்காவுக்காக அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்திற்காக அவர்கள் எல்லாம் மக்காவுக்கு வருகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் மதீனால இருந்து கிளம்பி வராங்க. இன்னைக்கு மக்கால நம்ம வெற்றி அடைவோம், இன்னைக்கு நம்ம உம்ரா பண்ணுவோம், ஹஜ் பண்ணுவோம், இன்னைக்கு மக்கால நம்ம தவாஃப் பண்ணுவோம், மக்காவுக்கு நம்மளுடைய சொந்த ஊருக்கு திரும்ப போவோம். அவர்களுடைய ஆசை நிரம்பி அந்த மக்காவுக்கு போனாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறோம், அதனால நம்ம சண்டை போட கூட தயாராக இருப்போம் அப்படின்னு எல்லா சஹாபாக்களும் போருக்காக தயாராயிட்டு அந்த மக்காவுக்காக போறாங்க. மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும். 8வது ஹிஜ்ரி ஃபத்ஹுல் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய வெற்றி அந்த ஆண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கிளம்பி வந்தாங்க. மக்காவுக்கு போறாங்க. வந்த உடனே எல்லா காஃபிர்களும் நடுங்கி விட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது, முஸ்லிம்களோட எண்ணிக்கை அதிகமாகி விட்டது. அவர்களுடைய எண்ணிக்கை மக்காக்கு வெளியில, மதீனாக்கு வெளியில, தாயிஃப், அரபுக்கு வெளியிலாம் உலகம் முழுவதும் அந்த இஸ்லாமிய மார்க்கம் போய் சேர்ந்து விட்டது. இதை பார்த்து விட்டு அந்த காஃபிர்கள் நடுநடுங்கி விட்டார்கள். அவர்களுடைய பயத்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று, அந்த ஆறுதலோடு வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் மக்காவுக்கு அந்த குதிரையோடு அந்த மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு ஒரு வெறி, எந்த ஊர்ல எங்களை அடிச்சாங்களோ அதே ஊர்ல அந்த மக்களை நாங்கள் அடிப்போம், போர் செய்வோம். என்ன சொன்னாங்க? அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்னைக்கு கறி வெற்று நாள், இன்னைக்கு எல்லாரும் முடிச்சு விட வேண்டியதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்னைக்கு தான் உங்களுடைய மன்னிப்பை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய நாள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. அன்னைக்கு சொன்ன வார்த்தை லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்னைக்கு காஃபிர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த விதமான போர் கிடையாது, உங்களுக்கு மன்னிப்பு தான். நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு வேண்டுமோ அவர்களுடைய வீட்டுல போய் பாதுகாப்பு எடுங்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்கள் அவர்கள் போருக்காக வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் எல்லாரையும் மன்னிப்பதற்காகவே வந்தாங்க மக்காக்கு. அந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், எப்படி ரசூலுல்லாஹ் அவர்கள் இவ்வளவு மன்னிக்கிறார்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் வஅன்தும் துலகா, நீங்கள் எல்லாம் சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அபு சுஃபியான் காஃபிராக இருக்கக்கூடியவர், அவருடைய வீட்டுல போங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. எல்லா காஃபிர்களும் அபு சுஃபியானுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. மன்னிக்கக்கூடிய தன்மையின் காரணமாக என்ன நடந்தது தெரியுமா? அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்காவில் அதற்கு பிறகு எந்த காஃபிரும் நுழையவில்லை. ஏன்? எல்லாமே முஸ்லிமா மாறிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் தான் அபு சுஃபியானிலிருந்து அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியாக மாறிவிட்டார்கள். அப்போ ஒரு மனிதன் மன்னித்து விட்டால் என்ன நடக்கும்? இதுதான் உதாரணம். அப்ப நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளுடைய நண்பர்கள், வியாபாரத்தில் நிறைய நஷ்டங்கள், நமக்கு நிறைய சோதனைகள், நமக்கு நிறைய இழப்பீடுகள் நிறைய இருக்கும். ஆனால் அவர்களை மன்னிக்க வேண்டும். அதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். அவர்களை மன்னித்து விட்டு அல்லாஹ்விடம் நன்றி எதிர்பார்க்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்காக, அவனுக்காக, இந்த பிள்ளைக்காக, இந்த உலகத்திற்காக, இந்த புகழுக்காக, காசு பணத்துக்காக, செல்வத்துக்காக, இந்த வண்டி வியாபாரத்துக்காக இல்ல, உனக்காக நான் இந்த மனிதனை மன்னித்து விட்டேன். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு முழு கூலி நாளை மறுமையில் சொர்க்கமாக கொடுப்பார். சுப்ஹானல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த விஷயத்தை நாங்கள் வெறுமனையாக கேட்டோம் என்று மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். நம்மளால முடிந்த அளவிற்கு இந்த ஜுமாவுக்கு பிறகு எப்பயாவது இன்ஷா அல்லாஹ் யாரிடம் நாங்கள் பேசாமல் இருக்கின்றோமோ, யாரிடம் நாங்கள் கோபமாக இருக்கின்றோமோ அவர்களை மன்னித்து விடுங்கள். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே பார்ப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். யாராக இருந்தாலும் சரி, அது இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், அது நம்மளுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், நண்பர்கள், யாராக இருந்தாலும் சரி, அவர்களை மன்னித்து விடுங்கள். அல்லாஹுக்காக இஹ்லாஸால் அந்த மன தூய்மையோடு மன்னித்து விடுங்கள். ஏன் தெரியுமா? எப்ப நமக்கு மரணம் வரும் நமக்கே தெரியாது. மரணத்துக்கு முன்பாக நாம் அவர்களை மன்னித்தால் தான் மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் நம்மை மன்னிப்பார். அப்ப நாம் கண்டிப்பாக மன்னித்து மரணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் நம் அனைவருடைய பாவத்தை மன்னித்து நாம் மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய, அவர்களுடைய தவறுகளை மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டு விடுவானாக. ஆமீன். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.